ஐயா அற்புதமா ஐயா சொன்னாங்க. ஆம்பள புள்ள தான் பொறக்கும் அப்படின்றது கருத்துல சொன்னாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு ஆம்பள புள்ள தான் வந்து பொறக்கும்ன்றது என்னுடைய கருத்தாவே இருக்கு அப்படின்றத நான் தெள்ளத் தெளிவா சொல்றேன். ஹெல்த் இஷ்யூஸ பொறுத்தவரைக்கும் 5ல கேது இருக்கனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நரம்பு மீன்ஸ் நரம்பு பிரச்சனையினால ஸ்கின் டிசீசஸ் அதாவது கரப்பான்ற சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ் கூட வரதுக்கான இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பிம்பிள்ஸ் அந்த மாரி சின்ன சின்ன இது வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன பிராயச்சித்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னாக்கா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது காலபைரவரோ, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது காளியம்பாள் சன்னதியிலயோ அமாவாசை தோறும் கல்லுப்பு வாங்கி அம்பாள்ட்ட நல்ல மனதார பிரார்த்தனை செய்து, அந்த நேரத்துல கல்லுப்ப வாங்கி அங்க அம்பாள்ட்ட செலுத்தலாம். செகண்ட், இவங்களுக்கு அடிக்கடி உடல்நல தொந்தரவு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து உடல்நல தொந்தரவுக்கு நம்மளுடைய இந்து கடவுளாக இருக்கக்கூடிய தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய தன்வந்திரி பெருமாள். இந்த தன்வந்திரி பெருமாள மனசார நினைச்சு, ஏன்னா நோய் தீர்க்கும் மருத்துவர் தன்வந்திரி. இவங்க வழிபட வேண்டிய அந்த அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அந்த வியாதியெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வந்திரி பெருமாள். ஹெல்த் இஷ்யூஸ் திருச்சியில இருக்கு. அதை விட்டா மதியமா இருக்காங்க. பட் ஆனா திருச்சியில இருக்காரு தன்வந்திரி. அந்த பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அதி சீக்கிரமா வந்து இந்த நோய் ஆகப்பட்டது சீக்கிரமா குணமாகுன்றது என்னுடைய கருத்தா இருக்கு.